நம்ம தமிழ்நாட்டில் மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸியல், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஜாப்பு பற்றி தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 35 வயசு வரைக்கும் நீங்கள் யாருனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஆனால் மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30,000 உங்களுக்கு மாத சம்பளம் இருக்கும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 23/12/2024 அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதிலேயே நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் வெப்சைட் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ரெக்கமெண்ட் ஆஃப் இது பார்த்திங்கன்னா எதுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசி போஸ்ட்டுக்காக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணவே போதும், உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகிரும். சரிங்களா? மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இன்றைக்குமா தான் வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 23/12/2024 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலிமா. அண்ட் இதுக்கான சப்மிட் ஆன் த்ரூ பேங்க், அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 24/12/2024 அன்றைக்கி வரைக்கும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இந்த ஜாபுக்கான எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டராக அறிவிச்சிருவோம் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த ஜாபோட என்ன ஜாப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பிளைனாக கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசி ஆஸ்ட் டெக்னிக்கல் கான்ட்ராக்ட் பேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. 30,000 பர் மந்த் சேலரி இருக்குது. வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 75 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதோட நேச்சர் ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்றதையும் இவங்க கொடுத்துருக்காங்க. அசிஸ்டண்ட் ஒர்க்கு, அதாவது அசிஸ்டண்ட் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா த்ரோவாக வீடியோவோ கான்ஃபரன்சிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அசிஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ரெஃப்ளெக்டிவ் நெட்ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைகோர்ட் ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா எனி ஒர்க் உங்களுக்கு ஐடி ரிலேட்டடாக மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 35 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களால் அப்ளை பண்ண முடியாது. 35 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி. சரிங்களா? நீங்கள் டிகிரியில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி சயின்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஐடி, பிசிஏ பேச்சுலர் ஆஃப் அக்கௌண்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முடிச்சிருந்தா போதும். பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங், பிடெக்கு, ஐடி, எம்சிஏ, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் பாஸ் ஆயிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அரியர் இருக்கிறவங்க அப்ளை பண்ணால் ரிஜெக்ட் ஆயிரும் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சம்பளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரியர் இருக்கிறவங்க அப்ளை பண்ணால் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பேப்பரை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸு உங்களுக்கு 600 ரூபாய் உங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் வித்தவுட் ஃபீஸ் பே பண்ணாமல் நீங்கள் சப்மிட் பண்ணாலும் இது பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெத்தட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 120 மார்க்ஸ் எக்ஸாம் இருக்கும். இதில் என்ன டைப்பு, ஆப்டிக்கல் டைப்பில் தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா டைமு 90 நிமிஷம் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஷனுக்கு 2 மார்க் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அதாவது ராங் ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா 0.25 மார்க் கட் ஆகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜை பற்றியும் அண்டு ஜென்ரல் நாலேஜை பற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர் அண்டு மென்டல் அஃபேர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சைக்காலஜி இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு டோட்டலாக உங்களுக்கு 60 மார்க் இருக்கிற மாதிரி இருக்கும்.
டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் இன்டர்வியூக்காக வந்து பார்த்திங்கன்னா மினிமம் மார்க் வந்து உங்களுக்கு 30 மார்க் இருக்கும். சரிங்களா? மெரிட் பேஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1:500 ரேஷியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்றது, பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து எல்லாமே கொடுத்துருவாங்க. இதுக்கான ரிசல்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதே வெப்சைட்டில் தான் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். அண்ட் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைகோர்ட்டில் தான் இருக்கும் அப்படின்றதையும், சென்னை ஹைகோர்ட்லேயும் இருக்கும் அண்ட் மதுரையில் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? மதுரை பீச் அண்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேக்கன்சி வர்றது ரொம்ப ரேருன்னு கூட சொல்லலாம். இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாகின்ன்ற அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணாவே போதும். உங்களுக்கு டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாகின் பேஜுக்கு போயிடும். நீங்கள் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை வந்து நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் டைரெக்டாக சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்க, நான் ஃப்ரெஷராக வந்திருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே சிம்பிளாக தான் உங்களுக்கு இது டேஷ்போர்ட் வந்து இருக்கும். உங்களுடைய மெயில் ஐடி, மொபைல் நம்பர், உங்களுடைய பேர் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் சிம்பிளாக தான் உங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாஸ்வேர்டும் மறந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபர்கோட் பாஸ்வேர்டுன்ற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுதான் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா சிலது வந்து பார்த்திங்கன்னா ஆல் டிக்கெட் அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸாமெல்லாம் நடந்துச்சு, அதோட ஆல் டிக்கெட் அண்ட் ரிசல்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதி உங்களுக்கு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க அண்ட் ஆல் டிக்கெட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா இதில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி தான் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாபும் வந்து ஓப்பன் ஆச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிடுவோம். அதனால் நம்ம சேனலை வந்து பின்தொடர்ந்து இருங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்பு.